உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். பிக் பாஸ் மூலமா பிரபலமான மாயா கிருஷ்ணனோட அக்காவும் பாடகியுமான ஸ்வகதா எஸ் கிருஷ்ணனை பலருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் இவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோஷியல் மீடியால மிகப்பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. சாம்சியஸ், அனிருத், ஜிவி பிரகாஷ், இமான், பிரேம்ஜின்னு இப்படி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் மற்றும் பாடகர்கள் கூட ஸ்வகதா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி இவங்க ஒர்க் பண்ண இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தர் இவங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் மேலும் என்கிட்ட பல லட்சம் பணத்தை கடன் வாங்கிட்டு அதையும் தராம ஏமாத்தி இருக்கிறதாகவும் ஸ்வகதா குற்றம் சாட்டி பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸ்வகதா இப்போ ரிஷிகேஷ்ல இருக்காங்க. அங்க தாராபாய் அப்படிங்கிற ஒரு கிளாத்திங் பிராண்ட் பிசினஸ் ரன் பண்ணிட்டு வராங்க. இப்போ இவங்க ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் சென்னையில இருந்து ரிஷிகேஷ் வந்த காரணமே அந்த ஒரு இசையமைப்பாளர் பண்ண சித்திரவதை தான். சிங்கிங்கே வேணாம்னு இங்க வந்து இப்போ கிளாத்திங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பாலியல் வன்கொடுமை 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்துச்சு. நான் அந்த மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோல தான் வேலை செஞ்சேன். என்கிட்ட காசு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் கடனா பணம் கேட்டாரு. நானும் அவரை நம்பி கொடுத்தேன். அவரோட ஃபேமிலியும் என்ன ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. நான் அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி ஆகிட்டேன். ஆனா அவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி நிறைய பணம் வாங்கிட்டாரு. நானுமே யோசிக்காம கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆபீஸ்ல என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். என்னால அவரை தடுக்க முடியல. அதை யோசிச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இதை வெளியே சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா நான் எல்லாத்தையுமே சிசிடிவில ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அதை காட்டிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணாரு. ஆனா இதை பண்ணா நீ தான் மாட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருந்தாரு. எங்க நான் கொடுத்த காசை திரும்ப கேட்டுருவணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டுடியோல இருந்து சவுண்ட் கார்டை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல திருட்டு பழி போட்டாரு. அந்த மியூசிக் டைரக்டரோட ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி பேசினாலும் அவங்க நான் தான் போய் சொல்றேன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க மனைவியும் அவரால் பெனிஃபிட்ஸ் வருதுன்னு அவருக்கு உடந்தையா இருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த இசையமைப்பாளர் என்னோட வீட்டுக்கு வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு. இனிமே இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டுட்டோம். என்ன எப்படி ஏமாத்தினாரோ அதே மாதிரி நிறைய பெண்களோட பணத்தை ஏமாத்தி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய பேரை இந்த மாதிரி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய சீக்ரெட்ஸ் கேமரால வச்சிருக்காரு. மேலும் அந்த இசையமைப்பாளர் சின்ன வயசு பெண்கள் பாடும்போது அதை அவரோட போன்ல சிசிடிவி கேமரா மூலமா பாப்பாரு. இப்படி நிறைய அசிங்கங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அதை நானே நேர்ல பார்த்திருக்கேன். இவர் எப்ஸ்டீன் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு ஸ்வகதா சொல்லியிருக்காங்க. மேலும் எனக்கு நடந்த இந்த விஷயத்தை கேட்டு எங்க வீட்டுல ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க. என்னோட சிஸ்டர் மாயா தான் என்னை இதுல இருந்து மீட்டு கொண்டு வந்தா. தெரபிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணி பேசி அவங்க கொடுத்த கவுன்சிலிங்ல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் மறந்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அந்த மியூசிக் டைரக்டர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு நடந்தது வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் நடக்கவே கூடாது. சீக்கிரமே அவர் யாரு என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் வெளியிடுவேன். அது வரைக்கும் அந்த இசையமைப்பாளர் பேரை நான் சொல்ல மாட்டேன். லீகலா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவரோட முகத்திரையை கிழிப்பேன் அப்படின்னு ஸ்வகதா அந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க. மேலும் அவங்க அந்த இன்டர்வியூல பேசும்போது அனிருத், ஜிவி பிரகாஷ், இமான் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கெல்லாம் ரொம்பவே நல்ல கேரக்டர்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை நோட் பண்ண பலருமே இப்போ அவங்க சொல்லாம விட்ட இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தர் தான் இந்த தப்பான செயலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி சில பேர்களையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வராங்க. மேலும் தொடர்ந்து பேசின ஸ்வகதா அந்த இசையமைப்பாளர் அவர்கிட்ட இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமா அவார்ட்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நிறைய அவரோட சாங்ஸ் அவரோடதே கிடையாது, காப்பி டியூன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. இதுக்காக ஒரு டீமே வேலை பார்ப்பாங்க. வேற யாரோ பண்ண டியூன் எல்லாம் இவர் நேம்ல ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு வேலை ரீதியாகவும் அவர் மேல ஸ்வகதா குற்றம் சாட்டியிருக்காங்க. இப்படி ஸ்வகதாவோட இந்த ரீசெண்ட் இன்டர்வியூ பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் யார் அந்த இசையமைப்பாளர் அப்படிங்கிற விவாதமும் இப்ப எழுந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும்.